அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10லேருந்து 15 நாளாவே யோசித்து வச்ச வீடியோ தான். இன்னைக்கு போடலாம் நாளைக்கு போடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் டைம் இல்லை ரெடி பண்ணுறதுக்கு. ஆனால் இன்னைக்கு கண்டிப்பாக மகளிர் தினம், அதனால் இந்த வீடியோ இன்னைக்கு போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு தான் நான் இதை ஒர்க் பண்ணேன். அப்படி என்ன வீடியோவாக இருக்கும், எதை பற்றி சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஆனால் ஒன்றே ஒன்று, கண்டிப்பாக எந்த அறிவுபூர்வமான விஷயத்தை பற்றி நான் பேசலை. இது ஃபுல் ஃபன்னு என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான். ஒரே ஜாலி மட்டும்தான் இந்த வீடியோவில் இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. தமிழ்நாட்டில் நம்ம எவ்வளவோ பார்ட்டியை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். பர்த்டே பார்ட்டி, என்கேஜ்மெண்ட் பார்ட்டி, மேரேஜ் பார்ட்டி, பேச்சுலர் பார்ட்டி, இன்னும் எவ்வளவோ பார்ட்டியை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நான் சொல்ல போகிறது கிட்டி பார்ட்டி. கிட்டி பார்ட்டியை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடியே கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கிட்டி பார்ட்டியை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த கிட்டி பார்ட்டியை பார்த்தீங்கன்னா வெறும் பெண்கள் மட்டும், பெண்களுக்காக மாதத்தில் ஒரு நாளில் அதுலேயும் 2லேருந்து 3 மணி நேரம் செலிப்ரேட் பண்ண போகிற பார்ட்டி தான் கிட்டி பார்ட்டி. ஆனால் செம்ம ஜாலியாக இருக்கும், செம்ம ஃபன்னு, செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் 2024-25 கிட்டியில் ஜாயின் பண்ணேன். இந்த கிட்டி பார்ட்டியில் எல்லாருமே ஃப்ரெஷ் குரூப். இது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஆரம்பித்த குரூப். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டிக்கு 1000 ரூபான்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம். இந்த 1000 ரூபாய் என்னன்னு சொல்லிட்டு பயந்துடாதீங்க, இது நமக்கு ஒரு சேவிங்காகவும் வரும் நமக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது என்ன அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். அதே மாதிரி நாங்கள் கேம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 கேம் செலக்ட் பண்ணோம். அதில் ஒரு வின்னர், ஒரு கேமுக்கு ஒரு வின்னர், ஸோ 2 வின்னர் வருவாங்க. ஒரு கேமுக்கு ஒரு ரன்னர், ஸோ அது மாதிரி 2 ரன்னர் வருவாங்க. ஸோ வின்னருக்கு 100 ரூபாய் கிஃப்ட் ஒருத்தணும், ரன்னருக்கு 50 ரூபா கிஃப்ட் ஒருத்தணும். நாங்கள் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது சும்மா நமக்காக தான் பண்ணுறோம். அதெல்லாம் அது அவங்கவுங்க இஷ்டம் தான். அந்த ரேட்டெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணுறது தான். பட் நமக்கு அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுக்கும் போது, நம்ம விளையாடும் போது இல்லை அந்த கேம்ஸில் இன்னும் ஆர்வமாக ஜாலியாக நம்மளே குழந்தைங்களாம் மாதிரி விளையாடுவோம். செம்ம ஜாலியாக இருக்கும். அது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. முதல்ல நாங்கள் ஹோஸ்ட்டு செலக்ட் பண்ணுவோம். 10 பேரையே நாங்கள் எழுதி போட்டு சீட்டில் குலுக்கி எடுப்போம். யார் பேர் வருதுன்னு சொல்லிட்டு 2 சீட் எடுப்போம். ஃபஸ்ட்டு ஹோஸ்ட்டு, செகண்ட் ஹோஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஹோஸ்ட்டு இல்லை நல்லா பண்ண முடியலன்னு சொன்னால் தான் நாங்கள் செகண்ட் ஹோஸ்ட்டுக்கு சான்ஸ் கொடுப்போம். இல்லை ஃபஸ்ட்டு ஹோஸ்ட்டு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க தான் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஹோஸ்ட்டுனா நெக்ஸ்ட் மந்த், இது மார்ச்சா ஏப்ரலில் நான் ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவேன். இந்த டேட் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது, இந்த டேட்டில் நம்ம பார்ட்டி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அந்த குரூப்பில் எல்லாருமே ஓகே போட்டாங்கன்னா அந்த டேட்டு ஃபிக்ஸ் ஆகிடும். அதே மாதிரி ஒரு கலர் ட்ரெஸ் கோடு ஒன்று செலக்ட் பண்ணுவேன். எல்லாருமே பிளாக்கில் வாங்க, ரெட்டில் வாங்க, பிங்க்கில் வாங்க, இல்லைன்னா நம்ம ரெட்ரோ லுக்கில் வாங்க, ஆஃப் சாரியில் வாங்கன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் கோடு நம்ம தான் ஹோஸ்ட் தான் செலக்ட் பண்ணணும். அது ஓகே பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைமிங் 4 to 6 வந்து நாங்கள் ஃபிக்ஸடாக டைமிங் வச்சுக்கிட்டோம். ஏன்னா அப்போ தான் பசங்களாம் ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க. நம்ம கொஞ்சம் 4 to 6 நம்ம ரிலாக்ஸ் பண்ணுற டைமு. அப்போ நம்ம வெளியே எங்கன்னா போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட நமக்கு எந்த அஃபெக்ட் ஆகாது நம்ம ரெகுலர் ஒர்க்கு. அதனால் அந்த டைம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஹோஸ்ட்டு சொன்ன டேட்டில், அதாவது நான் தான் இப்போ ஃபஸ்ட்டு ஹோஸ்ட்னா நான் சொன்ன டேட்டில் எல்லோரும் என் வீட்டுக்கு வருவாங்க. ஜஸ்ட் டீ வித் ஸ்நாக்ஸ் மட்டும் தான் நாங்கள் சாப்பிடுவோம். அவங்க இன்வைட் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாம் கதை அடிக்க ஆரம்பிப்போம். ஜாலியாக தனித்தனியாக வீட்டில் காஃபி கொடுக்கறதுக்கு 10 பேர் ஒன்றா சேர்ந்து உக்காந்து கல பேசிக்கிட்டு அரட்டை அடித்து அந்த டீ ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போது எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும். அதுவும் வித் கேம்ஸ் விளையாடிட்டு டான்ஸு பாட்டுன்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கும். ஃபோட்டோ செக்ஷன் எடுப்போம், ரீல்ஸ் பண்ணுவோம், செம்ம ஜாலியாக இருக்கும். நீங்கள் நிஜமாலுமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, அப்புறமே இதை விடவே மாட்டீங்க இந்த பார்ட்டியை. பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் நாங்கள் கிஃப்ட்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அதே மாதிரி பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த மாதம் யார் ஹோஸ்ட்டுன்னு சொல்கிறத இந்த பார்ட்டிலேயே நாங்கள் சீட்டு குலுக்கி போட்டு நேமை எடுத்துருவோம். இப்போ பார்ட்டி முடியறதுக்கு முன்னாடி 1000 ருபீஸ் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம்ல, மீதி இருக்கிறவங்க எல்லாருமே வந்திருக்கவங்க எல்லாருமே 1000 ருபீஸ் எனக்கு கொடுத்துருவாங்க. ஸோ டோட்டலாக என்னோடய அமௌண்ட்டும் சேர்த்து 10,000 ருபீஸ் எனக்கு ஒரு பல்க் அமௌண்ட்டு என் கையில் இருக்குது. அது ஒரு சேவிங் தானே. அந்த 10,000ல் எனக்கு ஞாபகார்த்தமாக ஒரு திங்ஸ் எதனா வாங்கிக்கலாம், எனக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் அது. அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த் நான் போகும்போது அந்த ஹோஸ்ட்டுக்கு நான் 1000 ருபீஸ் கொடுத்துருவேன். இதே மாதிரி 10 மந்த்து கொடுக்கும்போது அவங்கவுங்க அமௌண்ட் அவங்கவுங்களுக்கு வந்துடும். பட் நம்ம மாதம் ஒரு 1000 500 சேர்க்குறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான்
நான் கண்டக்ட் பண்ணும்போது, நான் ஹோஸ்ட்டாக வரும்போது மொத்த காசு 10,000 ரூபாய் எனக்கு வந்துடும். கண்டிப்பாக இது ஒரு சேவிங்ஸாகவும் இருக்கும். ஜாலி, ஃபன்னு, என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே செம்மையாக இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், சென்னையில் இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டியை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி என்ஜாய் பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருமே சேர்ந்து எனக்கு தேங்க் கூட பண்ணுவீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இந்த கிட்டி பார்ட்டி, ஒரு கிட்டி பார்ட்டியை பற்றி நான் ஃபுல் வீடியோ போடுறேன். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் உங்களுக்கு போடுறேன். டெய்லி தான் நம்ம வேலை செய்கிறோம். 24 ஹவர்ஸ் நமக்கான ரொட்டீன் ஒர்க் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நமக்காக ஒரு நாள் அந்த 2 ஹவர்ஸ், ஒரு 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக இருக்கும் போது நீங்கள் கவலைலாம் மறப்பீங்க. அவ்வளோ நல்லா இருக்கும், அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க. மிஸ் பண்ணாமல் இந்த பார்ட்டியை நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணுங்கள். உங்களோட பாண்டிங், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பாண்டிங் எல்லாம் இன்னும் நல்லா இருக்கும். அதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. டெய்லி வேலை செய்கிறோம், டெய்லி ருட்டீன் ஒர்க் இருக்குது, டெய்லி நமக்கான வேலையை நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். நம்ம அதுலேருந்து தவறதே கிடையாது. ஒரு நாள் நீங்கள் உங்களுக்காக ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த பார்ட்டியை மிஸ் பண்ணாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேட்டிவ்ஸு, உங்கள் நெய்பர்ஸோட பாண்ட் இன்னும் அதிகரிக்கும். உங்களுக்கு இன்னும் செம்மையாக இருக்கும். இதே மாதிரி சம்மர் கிட்டின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா பசங்க எல்லாருக்கும் இப்போ எக்ஸாம் எல்லாம் முடிய போகுது. நெக்ஸ்ட்டு சம்மர் ஹாலிடேஸ் ஆரம்பிச்சிடும். அதுக்கான கிட்டியும் ஒன்று இருக்குது. நம்ம வெளியே அங்கே இங்கே போக வேண்டாம். நம்ம ஏரியாலே நம்ம பசங்களோட இந்த கிட்டி பண்ணும் போது அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோ போடுறேன் உங்களுக்கு. கிட்டி பார்ட்டி இது எங்கள் ஏரியா, உள்ளே வராத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.